வெல்கம் டு மஞ்சு கிச்சன். இப்போ நம்ம மஞ்சு கிச்சன்ல ஒரு கீர் பார்க்க போறோம். அதுவும் ரெட் ரைஸ் வச்சு ஒரு கீர். இந்த கீர் ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம ரெட் ரைஸ்ல செய்யறதுனால உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான கீரும் இது. இதை நம்ம எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். ரெட் ரைஸ் நான் என்ன செஞ்சேன், ஒரு கப்பு நல்லா தண்ணியில போட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த ரெட் ரைஸ் ஊறின ரெட் ரைஸ் நல்லா மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைக்க போகிறோம். அது கூடவே ஒரு 4 பாதம் 4 முந்திரி போட்டு நல்லா முழு முந்திரி 4 போட்டு நல்லா மசியாக இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பவுடர் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி அரைச்சுங்க. 2 மணி நேரம் ஊறினா நல்லா பவுடர் மாதிரி உங்களுக்கு நல்லா மசிஞ்சிடும். இப்போ பாருங்க, மிக்சி அலம்பி கூட அந்த தண்ணி கூட ஊற்றிங்க, நல்லா தண்ணியாக ஆக்கிடுங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு அப்புறமா நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். முதல்ல எடுக்கும்போது இதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டியாயிடும். அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸில் வச்சு நல்லா கிளறுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கிளறுங்களேன், உங்களுக்கு மாவு நல்லா வெந்துடும். மாவு கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி ரெட் ரைஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம், ரெட் ஆப்பம் பண்ணலாம். அதுக்கப்புறம் புட்டு பண்ணலாம். உடம்புக்கு ஹெல்த்தியானது. மாசத்துல இந்த மாதிரி 1 கிலோ வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நம்ம நோய் நொடி இல்லாத வாழணும்னா இந்த மாதிரி நம்ம எல்லா இதுவையும் நம்ம மாத்திட்டு இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்ப பாருங்க நல்லா வெந்துட்டோன்னா 1 டம்ளர் பால், 1 டம்ளர் பால் இருந்தாவே போதும். இது ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம். இப்ப நம்ம 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு சுகர் போடுறேன். ஏலக்காய் பொடி தேவையான அளவு போட்டுங்க. இந்த கீர் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகணும்ன்றது. இதை விட கூட நீங்க இந்த கீரை நீங்க சாப்பிடலாம். இப்போ இன்னும் நம்ம டேஸ்ட் பண்ணோம்னா இதுல நம்ம மில்க் மைடு 1 ஸ்பூன் போடலாம். உங்களுக்கு தேவையான அளவு மில்க் மைடு போட்டுக்கலாம். சுகரை கம்மி பண்ணிட்டு தேவையான அளவு மில்க் மைடு போட்டுங்க. மில்க் மைடு போடும்போது நீங்க ஒரு அரை கப்பு சுகர் போடுங்க. இல்ல மில்க் மைடு என்கிட்ட இல்லைன்னா நீங்க ஒரு கப்புக்கு 1 கப்பு சுகர் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு சரியா இருக்கும். இது பாருங்க எவ்வளவு அழகா கீர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டு இப்ப நான் என்ன செய்றேன், தேங்காவை நல்லா பொடியா கட் பண்ணி இந்த மாதிரி நெய்யிலேயே வறுத்து போட போறேன். இந்த கேரளாவுல எல்லாம் கீர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வறுத்து போடுவாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது கூடவே நம்ம திராட்சையும் நல்லா நெய்யிலேயே வறுக்க போறோம். இந்த நெய்யில வறுத்த இந்த தேங்காய் கடிப்படும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட். நல்ல முந்திரியை அரைச்சி போட்டிங்கன்னா அந்த பால் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் வறுத்து போடும் போதும் இந்த திராட்சை வறுத்து போடும் போதும் அந்த கீர் ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யில் வறுத்த இந்த தேங்காவையும் இந்த திராட்சையும் போட்டு இந்த கீர் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்போ பாயசம் சாப்பிட்டுட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு ரைஸ்லயே ஒரு பாயசம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி தேங்காவை இந்த மாதிரி நெய்யில வறுத்து போடும்போது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்க்யூ.